யாரோ ஒருத்தர் நான் கடவுள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி ஏதோ ஒரு புத்தகத்தில் இவர் கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் மதங்களை பின்பற்றக்கூடியவங்க அவங்க புத்தகத்தில் எது போட்டிருக்கோ நம்பி வந்துகிட்டு இருக்கிறது அவங்களுடைய இயல்பு, அதை வழக்கம். ஆனாலும் அவர் கடவுள்ன்ற ஏத்துக்கிறதுக்கு வெறும் புத்தகத்துல அது எழுதி இருக்குன்றது மட்டும் போதுமான ஆதாரங்களா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. கண்டிப்பா ஒரு கடவுள்னு அவர் சொன்னாருன்னா அதுக்கான தன்மைகளை அவர் பெற்றிருந்தாதான் கடவுள். உதாரணத்துக்கு இன்னார் கடவுள் அப்படின்னு ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கு. அந்த கடவுள் படுத்து தூங்குவாரு, காலையில எழுந்துச்சு வேலைக்கு போவாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் கடவுள்னு ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம். படுத்து தூங்குறதோ ஒரு வேலைக்கு போறதோ கடவுளோட இயல்பு கிடையாது. இயல்புக்கு மாற்றமானது. பைபிள் எடுத்துக்கிட்டா இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அது காரணம் அவங்க புத்தகத்துல அப்படி இருக்கு அப்படின்றத அவங்க நம்பி வராங்க. அந்த இயேசு கிறிஸ்து கடவுள் இல்ல, அவர் ரொம்ப தாழ்ந்தவர், அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டாரு, கடவுள் போல அவர் இல்ல, அவர் வெறுமையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, என்னப்பா இயேசு கிறிஸ்துவை பத்தி தாழ்மையா இருப்பாரு, வெறுமையா இருப்பாரு அப்படின்னு இல்லாத பொல்லாத சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சண்டைக்கு வருவாங்க. ஆனா தன்னைத்தானே தாழ்த்திப்பாரு அப்படின்னு சொன்னது நான் இல்ல. பிலிப்பியர்ல 2வது அத்தியாயம் 6-8 வசனங்களை நம்ம பார்க்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது பைபிள்ல வீக்னஸை கிரேட்னஸா சொல்லப்படுற இடம்னா அது இதுதான். மனிதர் ஒருத்தர் தன்னை கடவுள் அடையாளப்படுத்தி கொண்டா அவருக்கு வீக்னஸ் என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் என்பதுதான் இயல்பு. இதை பைபிளுடைய மற்ற வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மனித தன்மையில எந்த அளவுக்கு பரிபூர்ணம் அடைஞ்சிருந்தாரு அப்படின்றது. மத்தேயு 13:55-56 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவன் சகோதரர் எல்லாரும் நம்ம இடத்தில் இருக்கிறார் அல்லவா அப்படின்னு மரியம் தன்னுடைய தாய், இப்படி ஒரு குமாரனை, இவருக்கு சகோதரர் இருக்காரு அப்படின்னு மனுஷத்தன்மை இங்க பரிமாறப்பட்டிருக்கிறது காண்றோம். அதே போல லூக்கால பார்க்கும்போது 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதாவது மனுஷன் தன்மையிலையும் ஞானத்திலையும் விருத்தி அடைந்தார்னு ஒரு அதிகமாய். அப்போ அவர் படிப்படியா தன்னை பத்தி தனக்கான நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. மனுஷத்தன்மையும் பரிபூர்ணமா கொண்டு இருந்தாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இயல்பான சிந்தனையும் கூட. இந்த மாதிரி சம்பவங்கள் அவரை மனிதர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அவர் மனிதர் தான்ன்றதை கிறிஸ்தவர்களும் ஏற்றிருக்காங்க. ஆனா அவர் மனிதர் மட்டும்தான்றதை நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா 2+2 = 4ன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை வர போறது இல்லை. 2+2 = 5 அதுதான் நீங்க நம்பணும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு ஒரு புத்தகத்துல எழுதினாலும் சரி, ஒரு மேடை போட்டு பேசினாலும் சரி, அது மனிதர்களுடைய எண்ணங்கள்ல போய் ஆழமா பதிஞ்சிரும்ன்றதுதான் இயல்பு. ஆனா உண்மையிலே 2+2 = 5 அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்க எத்தனை முறை மேடையிட்டு போட்டாலும் சரி, எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் சரி, 2 2 5 ஆகாது, 2 2 4 தான். அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். பைபிள்ல உள்ள சிக்கல் என்னன்னா, இயேசு மனித அவதாரம் எடுத்தார், மனிதராக வந்தார், பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தருணத்துல அவர் கடவுள் தன்மையை கலட்டி வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்றதுதான் இயல்பு. மற்ற வசனங்கள் இயேசு கடவுளான வசனங்களையோ இயேசு கடவுளுக்கு நிகரான வசனங்களையோ இருக்கிறத நான் மறைச்சு பேசல. இந்த வீடியோ அது சம்பந்தமான வீடியோ இல்லை. இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, தன்னை மனித ரூபமா எடுத்து மனுஷரா இந்த பூமியில நடமாடின அந்த தருணமே அவர் கடவுள் இல்லை என்பதை போதுமான ஆதாரமா ஆக்கிறது. 1 ராஜாக்கள் 8:27 தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதே வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். புரிஞ்சு வச்சிருக்காங்க. கடவுள் மனித அவதாரம் எடுத்து மனிதரா இந்த உலகத்துக்கு வரதோ இல்ல கடவுளே இந்த பூமிக்கு வரதோ சாத்தியமற்றது. இந்த பூமி எப்படி அவரை கொல்லும் என்றதை ஆச்சரியப்படுத்தி கேட்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடமாடினார் அப்படின்றத ஒரு வாதத்துக்கு கடவுளா ஏத்துக்கலாமே தவிர கடவுள் தன்மைக்கு அது இலக்கணம் கிடையாதுன்றது புரிஞ்சுக்கும். பைபிளோட இந்த ஒற்றை வசனம் இயேசு தேவன் அல்ல என்பதற்கு போதுமான சான்றா இருக்கும். 1 தீமோத்தேயு 6:16 சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த வசனத்துல மிக தெளிவா சொல்லப்படுது, அவரை சாவாம உள்ளவரா இருக்கணும், அவருக்கு டெத் இருக்கக்கூடாது, அவரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரா இருக்கணும், அவரு மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கணும். பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் முடியாது. இதுதான் கடவுளுக்கான தன்மைகள் அப்படின்றது இந்த வசனத்துல குறிப்பிடப்படுது. இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் எடுத்துப்போமே, இதுல இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் சாகாம இருந்தாரா? இல்ல, அவர் சிலுவையில அறைஞ்சாங்க, அவர் மரித்தார் என்பது வைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு
நம்பிக்கை. அவரை காண முடிஞ்சது. அவர் இந்த உலகத்துல நடமாடினாரு. அவரை ஐ விட்னஸ் பண்ணாங்க. ஒரு சாதாரண சூரியனே நம்ம கண்ணு காண முடியாதப்போ கடவுளை நம்ம எப்படிங்க பார்க்க முடியும்? இல்ல அவர் கடவுள் இல்ல, மனுஷர். அதனாலதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. எக்ஸாக்ட்லி அதுதான் ஆர்குமெண்ட். மனுஷர் தன்மை கொண்ட இவர் கடவுளாக இருக்க முடியாது என்பதுதான் ஆர்குமெண்ட். ஆனா இந்த தன்மைகள் யாருக்கு பொருந்தும்? யோவான் 5:37 இயேசுவே சொல்றார், என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்க 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்ட இந்த வசனம் இங்க இயேசு யோவான்ல தெளிவுபடுத்துறாரு. அது நம்ம பிதாதான்ப்பா. இதே விஷயம் யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு பிதாவை குறித்து இயேசு சாட்சி சொல்றாரு. ஒரே தேவன் அவர் தான். இதுல சொல்லப்பட்ட சகலமும் வல்லிமையும் அவர் தான். 1 தீமோத்தேயுல 6:16 நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்போ இயேசுக்கு கனம் கிடையாது, இயேசுக்கு நித்திய வல்லமை கிடையாது. யாருக்கு கனமும் நித்திய வல்லமையும்? இந்த 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள் கொண்டு இருக்கிறவருக்கு தான் கனமும் நித்தியம் வல்லமையும். பழைய ஏற்பாடு முழுக்க இதை பத்தி கூறப்படுறது. இன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து ஃபாலோ பண்ற கிறிஸ்டின்ஸ்க்கு இது கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறது கூட அவங்களுக்கு விளங்கல. ஏன்? அவங்களுக்கு 2+2=5 சொல்லி சொல்லி நம்பப்படுது. என்னாகவும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. ஓசியா 11:9 உன் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், ஏப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். இத்தனை வாதங்களையே தூக்கி போற விஷயமா எசாயா 42:8 சொல்லப்படுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். சொல்லப்படுது, என் மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் மகிமையை நான் இழக்கவும் மாட்டேன்ற செய்தி இங்க பதிவு செய்யப்படுது. ஆனா பிலிப்பியர் 2:6-8 வரைக்கும் வசனங்கள் என்ன சொல்லுது? அவர் மகிமையை குறைச்சிக்கிட்டாரு, தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டாரு. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கான்ட்ரடிக்ஷன். ஒரு சைட்ல 2+2=4 காணப்படுது, இன்னொரு சைட்ல 2+2=5 காணப்படுது. இதுல எது உண்மைன்றதை நீங்க ஏத்துக்கோங்க. ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள சத்தியம் இதுதான்ன்றது விளங்குற அந்த டைம்ல அதை மறைக்கிறதுக்கான சாத்தான் வேலை நடந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்றார், உண்மையை தேடுங்கள், அது உங்களை விடுவிக்கும்.